வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா. காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வேங்கடமங்கலம் ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா. ஊராட்சி தலைவர் கல்யாணி ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சென்னை தாம்பரம் அடுத்த காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வேங்கடமங்கலம் ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரவி தலைமையில் ஆசிரியர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டு விழாவில் ஊராட்சி தலைவர் கல்யாணி ரவி மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் விருதுகளையும் தலைவர் கல்யாணி ரவி வழங்கினார். மேலும் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆண்டு விழாவை சிறப்பாக அமைத்துக் கொடுத்த ஊராட்சி தலைவர் கல்யாணி ரவி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி நன்றி தெரிவித்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அகிலா. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சார் நாங்கள் வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது சார். 14ஆம் தேதி வச்சுக்கிறோம், ஒரு நாள் தள்ளி 14ஆம் தேதி வச்சுக்கிறோம் சொன்னால் கண்டிப்பாக நல்ல சிறப்பாக செய்யலாமா அப்படின்னு சொல்லி இன்று இந்த அளவுக்கு மிகச்சிறப்பான முறையில் இந்த மேடையை அமைத்து கொடுத்து அனைத்து குழந்தைகளுக்கும் மதிய உணவு வழங்கி மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தமைக்காக பள்ளியின் சார்பாகவும் பள்ளி மேலாண்மை குழுவினர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உடம்பு சரியில்லை பாவம், அந்த உடல்நிலை சரியில்லாத நேரத்துல கூட டீச்சர் ரொம்ப சிறப்பா மெடல் தான், இது சீல்டு தான் டீச்சர் கொடுக்கணும், இதெல்லாம் தப்பாக கொடுத்தோம்னா
வேலைக்கு ஆகாது. ஷீல்டு கொடுக்க வேண்டியது அதுதான் எப்பவுமே வந்து நமக்கு குழந்தைங்க ஞாபகமா வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால அதை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைத்து அந்த உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட சென்னைக்கு சென்று அவரோடு கூட நம்ம கணேசன் சார் அவர்களும் கமலக்கண்ணன் சார் அவர்களும் சென்று வாங்கி கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா நடத்தி கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் பள்ளியின் சார்பாக பள்ளி மேலாண்மை குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கலைஞ குழந்தைகளுக்கான பரிசை வந்து நம்முடைய சிபி சார் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மாவட்ட கவுன்சிலர் அவர்கள் சார் ஆனுவல் டே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா குழந்தைங்களுக்கு பரிசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் வழங்கி சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நம்முடைய குழந்தைகளுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி வழங்கினார்கள். நம்முடைய ஒன்றிய குழுவினுடைய துணைத் தலைவர் இளங்கோ சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய ஆனா சாரே எப்படியோ தெரிஞ்சுட்டு வந்து அம்மா ஆனுவல் டே வச்சிருக்கீங்களா அப்படின்னாங்க. ஆமாங்க சார் அப்படின்னு. அம்மா என்னுடைய சார்பாக வச்சுக்கோங்கம்மா பரிசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து உதவினாங்க. அவங்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொருளெல்லாம் வாங்குறதுனால அவங்கள்ட்டையும் சார் ஆனுவல் டே வச்சுக்கோங்க அப்படியாம்மா என்னுடைய சார்பாக இதை கொடுங்க நான் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 பரிசை கொடுத்தார்கள். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நாமெல்லாம் அட்லஸ் பார்த்தோம் அப்படின்னா நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு நம்ம தலைமை